எதுக்காக இந்த வீடியோ? எனக்கு வயசாயிடுச்சுன்னு தயவு செய்து நீங்க நினைக்காதீங்க. எந்த வயசா இருந்தாலும், அது 80 வயசா இருந்தாலும் சரி, 90 வயசா இருந்தாலும் சரி, நம்மளோட வேலையை யாருடைய உதவி இல்லாம நம்ம செய்யணும் அப்படிங்கறத நம்மளோட கடைசி நாள் எண்ணமா இருக்கும். கடைசி வரைக்கும் நான் தனியா எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு வந்துடணும் அப்படிங்கறத ஒரு 85 வயசு 90 வயசுக்காரோடைய எண்ணமா இருக்கும். அதை நாங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா செஞ்சு கொடுப்போம். உங்களுக்கு நான் ரொம்ப நாளா நடக்கவே இல்லை, ரொம்ப வலி அதிகமா இருக்கு, கஷ்டப்படுறேன், ஆபரேஷன் பண்ண சொல்றாங்க, இல்ல நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட சொல்றாங்கன்னா உங்க ரிப்போர்ட்டை நம்ம சன் ஹாஸ்பிட்டல் அனுப்பிவிடுங்க. நீங்க நடக்கிறத எனக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிவிடுங்க. நான் பார்த்துட்டு சொல்றேன், முடியுமா முடியாதான்னு சொல்றேன். வாங்க, உங்களை எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா மாத்தி கொடுக்கணுமோ மாத்தி கொடுக்குறோம். தேங்க்யூ. ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல் மதுரை. பொதுவா முழங்கால் வலி வரும் பொழுது அதோட தொடர்ச்சியா முதுகு வலியும் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு உண்டு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற பேஷண்டோட பேரு கிருஷ்ணமூர்த்தி. வயசு 84. அவருக்கு சிவியரா முழங்கால் வலியும் இருக்கு, பேக் பெயினும் இருக்கு. பேக்லயும் L4 L5 L5 S1 L3 L4ல கூட நல்லாவே டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருக்கு. அதனால இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவிட்டு இருக்கு. நீ ஜாயிண்ட்லயும் நல்ல பிரச்சனை இருக்கு, நல்ல சிவியர் ONE. அவர் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல கீழே விழுந்ததுல அவருக்கு பந்துக்கிண்ண மூட்டுல பிராக்சர் ஆகி அதனால அவருக்கு இடுப்புல உடைஞ்சு கொஞ்சம் கால் லேசா ஒரு காலுக்கும் இன்னொரு காலுக்கும் சின்னதா ஒரு டிஃபரன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. சோ அதுவும் அவருக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒரு தாங்கி தாங்கி நடக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட 10 வருஷமா சிவியர் முழங்கால் வலி, பேக் பெயின், அதோட கடந்த 5 வருஷமா தாங்கி தாங்கி நடந்ததுனால அந்த பெயின் ரொம்ப கூட ஆரம்பிச்சிருச்சு. 2 கால் பாதமுமே நல்ல மதமதப்பு, எரிச்சலும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இவ்வளவு ப்ராப்ளம்ஸ். வயசு 84. இதுக்கு அவரு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காரு. மதுரையில, திண்டுக்கல்ல, சென்னையில அப்படின்னு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல பார்த்திருக்காங்க. அவருக்கு சென்னை ஹாஸ்பிட்டல்ல அவருக்கு ஏஜ் காரணமா அவருக்கு ஆபரேஷன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு முழங்காலுக்கு பிளாஸ்மா இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருக்காங்க. நிறைய மெடிசின்ஸ், பிளாஸ்மா இன்ஜெக்ஷன் எல்லாமே போட்டாலும் அவரால் வித்தவுட் சப்போர்ட் நடக்க முடியவே இல்லை. வித் சப்போர்ட்டோட, அதாவது ஒரு வாக்கர் வச்சு வித் சப்போர்ட்டோட தான் நடந்துட்டு இருந்தாரு. இங்க கரெக்டா 15 நாள் இருந்திருக்காரு. அவரோட பேக் பெயின், நீ பெயின், அந்த பாத மதமதப்பு, எரிச்சல் எல்லாமே நல்லாவே குறைஞ்சிருச்சு. வித்தவுட் சப்போர்ட் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. வயசு 84, வித்தவுட் சப்போர்ட். நல்லா 10 வருஷமா வித் சப்போர்ட் நடந்தவர் இப்ப வித்தவுட் சப்போர்ட்ல நடக்கிறாரு. அதுக்கு நாங்க அவருக்கு எந்த மருந்து மாத்திரையும் கொடுக்கல. நம்ம சன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அட்வான்ஸ்டு பிசியோதெரபி மொடாலிட்டிஸ் மூலமாகவும் ஹேண்ட்ஸ் ஆன் டெக்னிக்ஸ் மூலமாகவும் கம்ப்ளீட்டா அவரை நல்லா சரி பண்ணி கொடுத்திருக்கோம். நல்லாவே சரியாயிட்டாரு, நல்லா நடக்கிறாரு. அவரோட ரிவ்யூ அவரே சொல்றாரு, பாருங்க. அவரோட ரிப்போர்ட்ஸும் நான் காமிக்கிறேன், பாருங்க. தேங்க்யூ. இது கிருஷ்ணமூர்த்தி பேஷண்டோட பயோதிசியோமீட்டர் ரிப்போர்ட். அவர் வரும்பொழுது அவர் பாத மதமதப்பு சிவியரா இருக்குன்னு சொன்னாரு. அதுக்காக அவருக்கு பாத மதமதப்பு பரிசோதனை செஞ்சு பார்த்தோம். அதுல அவருக்கு எல்லா இடத்துலயுமே, அதாவது ரைட் சைடும் சரி லெஃப்ட் சைடும் சரி சிவியரா இருந்தது. எல்லாமே 15க்கு மேல. இங்கெல்லாம் 50, 35, 30, 34 எல்லாமே நிறைய இருந்தது. ரைட் லெஃப்ட் 2 பக்கமே ஜாஸ்தி இருந்தது. ரைட் சைடு ரொம்ப ஜாஸ்தி, ஆவரேஜா 34 இருந்தது. லெஃப்ட் சைடு 26 இருந்தது. இது 6 ஜூன் 2025 அப்ப எடுத்தது. அடுத்தது இது ஒரு 5 டேஸ் கழிச்சு எடுத்தது, 11 ஜூன் 2025. அப்பயுமே அவருக்கு ரொம்ப பெரிய சேஞ்சஸ் தான் இல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இருந்தது. திரும்பவும் நாங்க கண்டினியூஸா ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுல அவருக்கு 14 ஜூன் அதுக்கடுத்து ஒரு 3 டேஸ் கழிச்சு பார்த்தப்போ நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிட்டாரு. ரைட் சைடு 14, லெஃப்ட் சைடு 15 நார்மல் ஆயிடுச்சு. எல்லாமே 15க்கு கீழே வந்துருச்சு. கம்ப்ளீட்டாவே அவர் நார்மல் ஆயிட்டாரு. இதுதான் ப்ரூஃப். அவருக்கு அவர் கால் பாத மதமதப்பு சரியாயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் இதுதான். கம்ப்ளீட்டா அவர் நார்மல் ஆயிட்டாரு. இது கிருஷ்ணமூர்த்தி சாரோட MRI ரிப்போர்ட் 20/3/2025 எடுத்தது. அவருக்கு வயசு இப்ப 83 ஆகுது. அவரோட L3 L4 லெவல் வெறும் 7.4 mm தான் இருந்தது. L4 L5 லெவல் ஓகே 13.9 இருந்தது. L5 S1 லெவல் 9.4 இருந்தது. இந்த L3 L4 தான் அவருக்கு கொஞ்சம் அதிகமாவே பாதிப்பு இருந்தது. அவரோட இம்ப்ரெஷன் அப்படின்னு பார்த்தோம்னா லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் இருந்தது. அவருக்கு L5 S1ல லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் இருந்தது. டிஸ்க் பல்ஜ் D12 L1ல, L1 L2 L2 L3 இங்க எல்லாமே அவருக்கு டிஸ்க் பல்ஜ் இருந்தது. L4 L5 லெவல்ல அவருக்கு டிஸ்க் பல்ஜ் அதிகமாகி இடுப்புல இருந்து 2 காலுக்கு போற நரம்புமே கொஞ்சம் அழுத்தம் இருந்தது. L5 S1 லெவல்ல டிஸ்க் பல்ஜும் இருந்தது. சேம் டைம் காலுக்கு போற நரம்பு அழுத்தம் அதிகமா இருந்தது. மொத்தமாவே அவரோட முதுகு எலும்பு, அதாவது ஸ்பைனல் கார்டு, ஸ்பைன் எல்லாமே தேய்மானம் இருந்தது. இவ்வளவு ப்ராப்ளம் இருந்தவங்க தான் கம்ப்ளீட்டா நம்மளோட சன் பிசியோ ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம கம்ப்ளீட்டா ரெக்கவரி ஆயிட்டாங்க. தேங்க்யூ. எனது பெயர் கிருஷ்ணமூர்த்தி. வயது 84 நடக்கிறது. நான் திண்டுக்கல்லிருந்து இருக்கிறேன். எனக்கு ஏற்பட்டது இடுப்பு வலி மற்றும் முழங்கால் வலி. இது சுமார் 10-15 வருடங்களாக இருக்குது. இதனால் மிகவும் சிரமப்பட்டேன். அதற்கு கை வைத்தியெல்லாம் பார்த்து ஒன்றும் சரியாகலை. பிறகு அங்கங்கே உள்ள சொன்னவர்களுடைய அறிவுறுத்தின் பேரில் சென்னை, மதுரை மற்றும் திண்டுக்கல் இந்த இடங்களெல்லாம் மருத்துவமனையில் இதுக்காக சிகிச்சை பெற்றேன். சிகிச்சையிலே எந்த விதமான முன்னேற்றம் தெரியவில்லை. அப்போதைக்கு அதாவது டெம்பரரி ரிலீஃபாக தான் தெரிஞ்சது.
பர்மனன்ட் சொல்யூஷனே கிடைக்கல. இதுக்கு பிறகு வந்து சிகிச்சைகள்லாம் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி எந்த விதமான பலன் கிடைக்கவில்லை. அதனால அதுக்கப்புறம் ஒரு வெஸ்ட் ஆகி வீட்டிலே இருக்கும்போது என்னுடைய நண்பர் ஒருவர் கோயம்புத்தூர் இருக்கார். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு மதுரையில சன் ஹாஸ்பிட்டல் பிசியோதெரபில பண்றாங்க, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு அது ரிலீஃப் கிடைக்கணும்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவரோட மனைவிக்கு அங்க ஆயுர்வேத வைத்தியத்துல அவர் சிகிச்சை பண்றாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு, மூட்டு பிரச்சனைக்கு. அது வந்து டெம்பரரி ரிலீஃப் தான் கிடைக்குது. அதனால நான் அப்படியே விட்டேன். இதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன், நீங்க மதுரையில பார்த்துட்டு எனக்கு சொன்னீங்கன்னா நான் என்னுடைய ஒய்ஃபுக்கு நாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு அழைச்சிட்டு வரலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் தான் சொன்னாரு. சரி, இருந்தாலும் என்னப்பா ஒரு சொல்லவும் நான் பார்த்தேன், இந்த மாதிரி பிசியோதெரபிலே பூராமா குணமாக முடியுமா, எல்லாம் மருந்து இல்ல வைத்தியம் சொல்றாங்களே அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. இல்ல நீங்க பாருங்க, உங்களுக்கு பக்கமா இருக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்ன பேர்ல நான் வந்து கடந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி வந்து இங்க டாக்டர்கிட்ட கேட்டேன். அவர் எனக்கு நம்பிக்கை தருமாறு, நீங்க சிகிச்சைக்கு வந்துட்டு திரும்பி நடந்தே போகலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டினாரு. அந்த நம்பிக்கையை நான் வந்து அதை ஏற்றுக்கிட்டு உடனே சிகிச்சைக்கான ஏற்பாடுக்கு நான் இங்கே வந்து 15 நாளாக சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இந்த சிகிச்சை முடிவில் எனக்கு இந்த உடல் இந்த மூட்டு பாதிப்பு பூரண குணமாகிவிட்டது. இதற்காக மருத்துவர் ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு மிக்க நன்றி. வாழ்நாள் முழுவதும் நான் அவர் கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி பார்ப்பவர்கள் மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அவர்கள் இந்த மருத்துவமனையை நாடலாம் என்பதை நான் அதை பரிபூர்ணமாக உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன். அதாவது முதலில் வந்து எனக்கு இடது தொடை ஹிப் ஜாயிண்ட் என்பது ஒரு எலும்புருவு ஏற்பட்டது. அந்த எலும்புருவு ஏற்பட்டது அது ஒரு மூலிகை வைத்தியத்தினால குணமானது. அந்த மூலிகை வைத்தியம் குணமானதுனாலும் அந்த காலுடைய பாதிப்பு இருந்தது, கால் அளவு பாதிப்பு இருந்தது. கால் அளவு பாதிப்பு இருந்ததுனால அந்த ஒரு கால் மட்டும் அதிகமான அழுத்தம் கொடுத்ததுனால மற்றொரு கால் வந்து வலது கால் அதில் வந்து நாளாக வலி ஆரம்பித்தது. இந்த முதல் ஆரம்பத்தில் அந்த வலியை நாங்கள் பொறுப்படுவதில்லை, சும்மா கை வைத்தியமும் அந்த ஜெல்லுகளெல்லாம் போட்டோம், அதெல்லாம் பார்த்தோம். அப்பவும் ஒன்றும் குணமாகவில்லை. அதுக்கப்புறம் தான் வந்து சென்னை மருத்துவமனை, மதுரை மருத்துவமனை, திண்டுக்கல் மருத்துவமனை இதிலெல்லாம் வந்து நாம் சிகிச்சை பெற்று மருந்து மாற்றம் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு சென்னை மருத்துவமனையில் பிளாஸ்மா சிகிச்சை என்று ஒரு சிகிச்சை எடுத்துக்கொண்டேன். அந்த பிளாஸ்மா சிகிச்சை எடுத்து ஒரு வாரம் தான் நான் ஒரு ரிலீஃப் கிடைச்சிது. அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து எனக்கு எந்த மாதிரி ரிலீஃப் இல்லை. என்ன முதல்ல இருந்தது அதே மாதிரி தான் இருந்தது. அந்த சிகிச்சைக்கு முன்னால் என்னமா இருந்தோ அதே நிலைமை தான் இருந்தது. அதுக்கப்புறம் அதை சிகிச்சையை நான் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன். டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு திருப்பி திண்டுக்கல்ல இருக்கும்போது திண்டுக்கல்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி திண்டுக்கல்ல பார்த்தேன். திண்டுக்கல்ல அவங்க வந்து வேறு ஒன்றும் பண்ணல, மருந்து மாத்திரை தான் கொடுத்தாங்க. பில்ஸ் எல்லாம் எழுதி ப்ரிஸ்கிரைப் பண்ணிருந்தாங்க. பில்ஸ் வேறு ஒன்றும் அதில் ஒன்றும் எனக்கு தெரியல. அதையும் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன். முழங்கால் வலி 2015 ஆரம்பிச்சது. 2025 10 வருஷமாக இருக்குது. அது முதல்ல லைட்டாக வந்து வலி ஆரம்பிச்சது. இந்த லைட்டாக வலி ஆரம்பித்த போது நான் சரியாக கவனிக்காம விட்டேன். அதே மாதிரி இந்த எலும்பு விட்டு அந்த பேக் பெயின் ஆரம்பிச்சது. பேக் பெயினோட கால் எலும்பு அந்த முழங்கால் மட்டும் வலி சேர்ந்து தான் வந்தது. அது அப்போவே வந்து என்னால் ஓரளவு சுமாராக நடக்க முடிஞ்சது. அப்போவே நான் வந்து வாக்கிங் ஸ்டிக் வச்சு தான் நடந்தேன். வாக்கிங் நடந்தது. அப்போவும் ஒன்றும் ரிலீஃப் கிடைக்கல. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நல்லா இல்லை. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் நண்பர் வந்து இந்த சன் ஹாஸ்பிட்டலை பற்றி நெட்டில் பார்த்தேன் அப்படின்னாரு. என்னையும் பாருங்க அப்படின்னாரு. நானும் பார்த்துட்டு சரி மதுரை பக்கமாக இருக்குது, சரி நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு முதல்ல வந்து மருத்துவரை முதல்ல ப்ரிலிமினரியாக கன்சல்ட் பண்ணோம். ப்ரிலிமினரியாக கன்சல்ட் பண்ணிட்டு என்னுடைய பூரா சொன்னதுக்கப்புறம் மருத்துவர் வந்து ஒரு சிகிச்சை கொடுத்து நீங்கள் திரும்பி நல்லபடியாக நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் கொடுத்தேன். பழையபடி நான் சிகிச்சைக்கு முறையாக சேர்ந்து இந்த 15 நாள் சிகிச்சைக்கு பிசியோதெரபி சிகிச்சையில் நன்கு குணமாயிருக்கு. இப்பொழுது பூர்வ குணமாக இருக்கு எனக்கு. அந்த பேக் பெயின் மற்றும் இந்த முழங்கால் வலி எந்த விதமான வலியும் கிடையாது. இப்போ நல்லா இருக்கீங்க, நல்லா நடக்கிறீங்களா? இப்ப நடக்க நல்லா இருக்கு. என் பேர் சியாம்லா, வயசு வந்து 80. இவருக்கு இந்த ஹிப் ஜாயிண்ட் ஃப்ராக்சர் ஆனதுல தான் அந்த கால் வந்து வலது கால் வந்து குட்டையா போனதுனால அந்த வலது காலுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்து இடது காலை பற்றி பிரச்சனை இல்லை, வலது காலில் தான் பிரச்சனை. அதை தாங்கி நடந்ததுனால இடுப்புல பிரச்சனைன்ட்டு இந்த ஒத்தடம் கொடுத்தே நம்ம வந்து அசந்து போகணும். அவ்வளவு நெட்டை பார்த்து இந்த பச்சளையை போட்டு ஒத்தடம் கொடுங்க, அதை அப்படி நாட்டு வைத்தியம் பார்த்து. ரெண்டாவது நிறைய ஆர்த்தோவும் பார்த்தோம், அதை சொல்லணும் இல்லையா, 3-4 ஆஸ்பத்திரி பார்த்தோம். எல்லாம் மாத்திரைகள் கொடுக்கறதோட சரி, மற்றபடிக்கு பிசியோதெரபி ரொம்ப எம்பசைஸ் பண்ணல. அதனால அப்படியே சொன்னது கொஞ்சம் லைட்டா சொன்னாங்க. 2-3 இது மட்டும் தான் பண்ணியிருப்போம். 10 நாள் 15 நாள் பண்ணியிருப்போம், அவ்வளவுதான். அதுக்கு மேல எப்படி கண்டினியூஸா பண்ணல. அப்புறம் இப்பதான் அவரோட நண்பர் ஒருத்தர் வந்து கட்டாயமா நீங்க முதல்ல அதை போய் ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த அப்படி வேணும்னா வேற எங்கேயாவது போகலாம், நல்லா இருக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் நிறைய இருக்கு, உங்களுக்கு சர்வீஸ் நல்லா இருக்கும்
இருக்கும் போய் பாருங்கன்ட்டு சொன்னதுனால இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அவர் மேல ஒரு நம்பிக்கை, உங்க ஆஸ்பத்திரி மேல ஒரு நம்பிக்கை, 2 நம்பிக்கையில தான் வந்தோம். நல்லா இருக்குங்கிறார். அவரோட திருப்தி நமக்கு திருப்தி. சர்வீஸ் உண்மையிலேயே ஆஸ்பத்திரியில நல்ல சர்வீஸ். எனக்கு ரொம்ப ஆத்மார்த்தமா நம்ம வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறோம்னாக்கா நம்ம வந்து அவங்களோட சர்வீஸ் தான் நமக்கு முக்கியமா இருக்கணும். அது பேஷண்ட் உங்க அப்பாவே கேட்டாரு, இந்த மாதிரி என்னமா இருக்குமா, நல்லா இருக்கு ஐயா, எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு அப்படின்னா, அதுதான் தேவை எங்களுக்கு அப்படின்னு சொன்னார். அதனால எங்களை பொறுத்த மட்டும் நல்ல ரொம்ப திருப்தியா இருக்கு. இவருக்கு இன்னும் கொஞ்சம் கூட இன்னும் ஒரு 10 நாள் கூட இருந்திருக்கலாம். அந்த மத்தியில் வந்து கொஞ்சம் ஒரு இது ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கனால போக வேண்டியிருக்கு. போயிட்டு கூட அடுத்தபடி ஏதாவது கொஞ்சம் சிக்னல் தெரிஞ்சால் கூட நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்குறோம். இன்னும் கொஞ்சம் பூரணம் குணமானா எனக்கு ரொம்ப நல்லது தானே. இவர் 70%ங்கிறார். அந்த 25 முடிஞ்சதுன்னா தெரிஞ்சான். அது மாதிரி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சார். ரொம்ப திருப்தி. ஓகேம்மா, தேங்க்யூ.